சிஸ்டர் என்ன சிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க? என் வண்டி நீங்க ஏன் தொடச்சினுக்கிறீங்க? அதே சீட்டை கழுவி விட்டுனுங்கறேன்ப்பா. சீட்டை கழுவி விடுறீங்களா? நான் வீட்ல வந்து பொண்ணு வர சொல்லி சீட்டெல்லாம் கழுவி வண்டி எல்லாம் நல்லா தொடச்சிதான் தந்துங்க நிப்பாட்டினா. அப்புறம் நீங்க ஏன் சிஸ்டர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யாருன்னே தெரியாது நீங்க போய் ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க? குறுக்க பேசாதீங்க. நான் பேசத்த முதல்ல சொல்லிட்டு கேளுங்க. சரி நான் சொல்லத்த முதல்ல பேசிட்டு கேளுங்க. அது ஒண்ணு இல்ல தம்பி, கக்கா போயிடுச்சு. நீ இதுலயே உட்காந்து எப்படி வண்டி ஓட்டின்னு போவேன்? உன் பேண்ட் எல்லாம் ஸ்மெல் ஆயிடும்ல. தம்பி பாவம்னு சொல்லிட்டு கழுவி விடலாமன்னு கழுவி விட்டுனுங்கிறேன். ஐயோ பாவம், என்ன சிஸ்டர் பண்ணது? இந்த காக்காக்கு வேற வேலையே கிடையாது. எவ்வளவு மரங்குது, எவ்வளவு செடி இருக்குது, அங்கெல்லாம் போய் காக்காவை அடிக்க வேண்டியது தானே. நான் இப்பதான் வீட்டுல இருந்து கொண்டாந்து நிப்பாட்டி இந்த வெயில் ஆகுத கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டி வச்சுட்டு போனா இந்த காக்கா, கொரா, காடை, கழுத எல்லாம் நம்ம வண்டியை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குதுங்க. இவர் பெரிய பிஸ்தா. ஏதோ தெரியாத ஆளு நீங்க எனக்கு கழுவி விட்டீங்க, ரொம்ப நல்லது சிஸ்டர். அது ஒண்ணு இல்ல தம்பி, உனக்கு தெரியுது, காக்காக்கு தெரியலையே, என்ன பண்றது? ஆமா அது என்ன பண்ணது. ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்படியே தண்ணியை கொஞ்சம் எடுத்துங்க, நான் வண்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கிளம்பிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். நன்றியாவது பன்றியாவது இது கழுவி விட்டதுக்கு ஒரு 100 ரூபாய் கொடு தம்பி. எது கழுவி விட்டதுக்கு 100 ரூபாவா? என்ன சிஸ்டர் 100 ரூபாய் கேக்குறீங்க? இவ்வளவு நேரம் அன்னை தெரசா மாதிரி அப்படியே சேவை மனப்பான்மையோட வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, இப்ப 100 ரூபாய் கேக்குறீங்க? கக்கா போனதுக்கெல்லாம் கழுவி விட்டதுக்கு 100 ரூபாய் யாரா கேட்பாங்களா? என்ன சிஸ்டர், ஒரு சேவையா பண்ண வேண்டியதானே இதெல்லாம்? அது சேவையாவது ரவையாவது. இந்த காலத்துல சேவைலாம் யாருப்பா பண்ணிக்கிறாங்க? சேவை பண்ணா என் வயிறு என்னத்துக்கு பட்னியா தான் நான் இருக்கணும். இப்படி எதனா 4 பேர்கிட்ட வாங்கினாதான் வயிற்று ரொப்ப முடியும். 100 ரூபாய் குத்துட்டு கிளம்பு. 100 ரூபாய் கொடுக்கணுமா? ஆமா. இந்த வாயால உன்னை வர பெரிய அப்படியே நீ மனிதருள் மாணிக்கம் லெவலுக்கு உன்னை ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தேன். நீ கடைசியில 100 ரூபாய்க்கு ஆட்டையை போடுறதுக்கு தான் இவ்வளவு சீன் போட்டிருக்க போல. சரி 100 ரூபாய் கொடுக்க மாட்டேன். 100 ரூபாய் கொடுக்கல நான் தான் பண்ணுவேன். என் வண்டி நான் பாட்டில் எடுத்துன்னு போயிட்டா நீ என்ன பண்ண போறேன்? விடு, நான் எடுத்துன்னு போறேன். 100 ரூபாய் கொடுக்கலன்னு வச்சுக்க, என் கை குச்சின்னு சொல்லியா கத்துவேன். எல்லாரும் வந்து எனக்கு தான் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ என்ன பத்தி சரியா தெரிஞ்சுக்காத, பாராட்டிட்ட. அதுக்கு நான் என்ன பண்றது? 100 ரூபாய் கொடுக்குற வழியை பாரு, இல்ல கத்தவா, எல்லாரும் கூப்பிடுவா. இப்ப வருவான் பாரு. கை பூச்சி எடுத்துனா? ஆமா. அடி பாய், உன்னை ரொம்ப நல்ல பண்றேன்னு நினைச்சேன். கழுவி விடுற மாதிரி கழுவி விட்டு என் கக்கத்திலேயே கை வைக்க பாக்குறீங்க நீ. உன்னை போய் தேவையெல்லாம் பேசணும். முதல்ல இந்த வாயை கொண்டு போய் அடுப்புல வச்சு வேக வைக்கணும். நீ வேகையாச்சும் வைய, சுட்டாச்சும் வை. 100 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பு முதல்ல. 100 ரூபாய் கொடுக்கலாம் இந்த வெளி உலகத்துக்கு சொல்லி என்ன கேவலப்படுத்துவேன். ஆமா. ஐயோ, ஊருக்குள்ள ஏற்கனவே எனக்கு நல்ல பேர் கிடையாது. நான் எதுவுமே பண்ணலனாலும் எல்லாம் பண்ற மாதிரி தான் என்ன பாக்குறானுங்க. ஏற்கனவே நல்ல பேர் எனக்கு அப்படியே ஊர்ல விளங்கிடுது. இதுல வேற நீ கையை பிடிச்சி எடுத்த, காலை பிடிச்சி எடுத்துன்னு சொன்னா என் மரியாதை ஃபுல்லா வேஸ்டா போடும். இமேஜ் ஃபுல்லா டேமேஜ் ஆயிரும். 100 ரூபாய் முக்கியமா, உன் பேர் கடத்து முக்கியமா? பாத்துக்கோ. சரி 100 ரூபாய் போய் தொலைட்டோம். 100 ரூபாய்க்குலாம் ஆசைப்பட்டேன்னா வேலைக்கே ஆகாது போல. இந்த இடத்துல நான் விட்டு போனதுக்கு 100 ரூபாய் வேஸ்டா? அங்கேயே எங்கேயாவது விட்டு வந்துருக்கலாம். இனிமே நீங்க பக்கமே வரக்கூடாது. அந்த பரவாயில்ல. 100 ரூபாய் கேட்டான், அந்த பக்கத்துல விட்டா இன்னொரு பொம்பளை இருக்குது, அது 200 ரூபாய் கேட்கும். இது 200 ரூபாய் கேட்குமா? 150 ரிச்சா இல்ல. சரி 100 ரூபாய் போனா போட்டோம். இதுக்கெல்லாம் ரொம்ப நான் பேச வேணாம். 100 ரூபாய் தான் இருக்காதுன்னு சொல்லியே. சிஸ்டர் 100 ரூபாய் இல்ல சிஸ்டர், ஒரு 70 ரூபாய் இருக்குது. கோச்சிக்காதீங்க. 30 ரூபாய் அடுத்த வாரம் எங்கேயாவது பார்க்க சொல்ல நான் தரேன். இந்த 70 ரூபாய் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பில்டப்? வாயை பார்த்தா தெரியல, தவளை வாய். தேசிய காரியத்தை சாதிச்சு போயிடு. அதெல்லாம் பணங்கிறவனா பார்த்து நீ ஆட்டிய போடணும். என்ன மாதிரி இல்லாத ஆளுங்கிட்ட ஆட்டிய போட்டா இப்படிதான் நடக்கும். சரி நான் வண்டி எடுத்துன்னு போறேன். இனிமே நீங்கிற பக்கமே வண்டி எடுத்தாந்து விடுற மாதிரி இல்ல. முதல்ல உன்னை பார்க்கவும் கூடாது. இனிமே உன் சகவாசமும் தேவையில்ல. ஐயோ, இன்னைக்கு யார் முகத்துல முச்சுனோ 70 ரூபாய் போச்சு. ஆளை பார்த்து வண்டியை பார்த்தா வசியான மாதிரி தெரியுது. பிச்சைக்காரன் பொழுது இவங்கிட்ட காலையில யாரு முகத்துல மூச்சு? ஆமா இந்த அண்ணா அப்படியே அம்பானியோட பேத்திய அப்படியே பாத்துட்டு வசதி ரொம்ப பேசினக்காத ஆளை விடு. உன்னை நான் பார்த்தேன் பாரு, என்ன அடிக்கணும். நான் கிளம்புற முதல்ல இங்க இருந்து யார் முகத்துல தான் மூச்சு? பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.